சர்ப்பம் ஒரு பொய்யை சொல்லிட்டு போயிட்டு, இந்த பொய்யை நம்பி, இந்த பொய்யை நம்புகிறோம் பார்த்தீங்களா, இதுதான் பாவம். கையை தட்டி, அதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். இந்த பிசாசுடைய பொய்யை நம்ம நம்புகிறோம் பார்த்தீங்களா, இதுதாங்க பாவம். இதனால தான் நம்ம பாவத்திலே இருக்கிறோம். பிசாசுடைய பொய் உங்களுக்குள்ளே ஸ்டோர் ஆகி இருக்கும். அப்படி இருக்கிற வரைக்கும் உங்களால் பாவத்தை விடவே முடியாது. எதெல்லாம் பாவம் சொல்லுங்கள்? தம்மி அடிக்க, நம்ம தெரிஞ்சது எது? தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, ஆமாம், விபச்சாரம் பண்ணுறது, வேசித்தனம் பண்ணுறது, இதே தான் சொல்லுவோம். நீங்கள் நல்லா பாருங்கள், இது எல்லாமே ஆண்கள் செய்கிற வேலை. நம்ம நாட்டில் பெண்கள் தங்களை பாவின்னு ஒத்துக்கிடவே மாட்டாங்க. கவலைப்படுறது ஒரு பாவம். இது தெரியாது நமக்கு. நம்ம பூரா பீடி சிகரெட்லேயே இருப்போம். அப்போ இங்கே உடலை கெடுத்துக்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் பதில். ஒருத்தர் சிகரெட்டை குடித்து தண்ணி அடித்து உடலை கெடுத்துக்கிறார் இல்லையா, அதுவும் சரி. கவலைப்பட்டு உடம்பு கெட்டு போகுது இல்லையா, அந்த ரெண்டுமே ஈக்குவல் தான். இப்போ புரியுதா? அவர் தண்ணி அடித்து கவலையை போக்கிடுறார். நீங்கள் தண்ணி அடிக்காமல் கவலையோடே உட்காந்துடுறீங்க. கேட்டால் அவர் மேலே பழி போடுறீங்க. நானும் குடிக்கட்டா அப்படின்ட்டு. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. கவலைப்படுறது ஒரு பாவம். அடுத்து கோவப்படுறது பாவம். எரிச்சல் ஊட்டுறது பாவம். சரிங்களா? இப்படி அன்பே இல்லாமல் நடந்துக்கிறது பாவம். இது எல்லாரும் தான் செய்கிறோம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஏன் செய்கிறோம் அப்படின்னா, அப்பாவை குறித்த உண்மையை நம்ம அறியாமல் இருக்கிறோம். பொய்யை அறிஞ்சு வச்சுருக்கிறோம். அதுதான் நம்மளை அந்த பாவத்திலேயே வாழ வைக்குது. புரியுதுங்களா? உங்களுக்கு பிதாவாகிய தேவனை குறித்த வெளிப்பாடு இருந்துச்சுன்னா கவலைப்பட மாட்டீங்க, கோவப்பட மாட்டீங்க, எரிச்சல் அடைய மாட்டீங்க. அதெல்லாம் எப்படி பிரதர் பாவம்? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஆதாரம் சொல்கிறேன். முத காயின் ஆபேல் மேலே என்ன செஞ்சான்? எரிச்சல் அடைஞ்சான். இப்போ புரியுதா பாவமா இல்லையான்னு? பாவம் உள்ளே இருக்கிறதுனால பாவத்தினுடைய விளைவு தான் எரிச்சல். பிரதர் அண்ட் சிஸ்டர், பாவத்தினுடைய விளைவு தான் எரிச்சல். நம்மளுக்கு சிலரை பார்த்தா எரியுது, வயிறு எரியுது இல்லையா? இவெல்லாம் நல்லா இருக்கானே, இவெல்லாம் உயிரோடு இருக்கிறானே, இவனுக்கு வந்த வாழ்வா அப்படின்னு. இவனுக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சுட்டு, இவளுக்கெல்லாம் பிள்ளை பிறந்துட்டு, இப்படி ஒரு வயிற்றெரிச்சல் இருக்குது பாருங்க. இந்த எரிச்சல் தான் ஆதியில் ஆபேல் மேலே காயினுக்கு வந்த எரிச்சல். புரியுதுங்களா? அதை அடுத்தடுத்து பார்ப்போம். சரிங்களா? இதனை கேட்குற உங்களுக்கு காது பாக்கியம் உள்ளது. புதுசாக யாராவது கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் உங்களை அழகாக கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போது பிசாசு இப்படி சொன்ன உடனே, பொய்யை சொன்னோன்னு, இந்த பொய்யை நம்பிட்டு இப்போ ஏவாளுக்கு கேள்வி வருது. இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ பிசாசு சொல்லுது, இதை சாப்பிடுகிற நாளிலே பிசாசு சொல்லுது, சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை அப்படிங்குது. எப்படி இருக்கும்? சரியான பொய். இது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவர் சொல்லியிருக்காரு, நீ சாப்பிட்டேன்னா சாகவே சாவாய் அப்படி சொல்லிட்டார். இது அப்படியே சொல்லுது, நீ சாகவே சாக மாட்டேன். இதை நம்ம ஆட்கள் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சாகக்கூடாது, சாகமையை பற்றி பேசுகிறோம் இல்லையா, உங்களுக்கு வியாதி வரக்கூடாது, நீங்கள் கடனாளியாக இருக்கக்கூடாது, கணவன் மனைவி அடிச்சுட்டு கிடக்கூடாது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் தீர்க்காயுசோடு வாழணும், கர்த்தருடைய வருகை பரியந்தமும் நீங்கள் வாழணும், கர்த்தருக்கு சித்தமானால் வாழணும், உயிர் வாழணும் சொல்கிறோம் இல்லையா. இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அன்னைக்கும் பிசாசு சொல்லிச்சு நீ சாக மாட்டேன்னு சொல்லி வஞ்சித்தது. அதே போல் தான் இன்றைக்கும் கள்ள ஒளியக்காரங்க எழும்பி நீங்கள் சாக மாட்டீங்க இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வியாதி வராதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. மனுஷனாக பிறந்தால் வியாதி வரத்தான் செய்யும், மனுஷனாக பிறந்தால் சாகத்தான் செய்வோம் இப்படி சொல்லுவாங்க. எப்படியெல்லாம் திரிச்சு பேசுகிறாங்க பார்த்தீங்களா? அதுவும் இதுவும் ஒன்றாங்க. அவர் சாகவே சாவாய் சொன்னது, பிசாசு சாகவே மாட்டேன்னு சொன்னதும், இன்றைக்கி நீங்கள் சாகக்கூடாது உயிர் வாழணும்னு ஒரு ஊழியக்காரன் சொல்கிறதும் பிசாசு பேசுனதும் ஒன்றா? சரி, நான் என்ன கேட்க, அப்படி யாராவது நினச்சாங்கன்னா உங்களை பார்த்து நீங்கள் சீக்கிரம் செத்துருங்க, உங்களுக்கு முன்னாடி உங்கள் பிள்ளை செத்து போயிடட்டும் அப்படின்னு சொன்னால் ஏற்றுப்பீங்களா? அது மட்டும் வலிக்குது. புரியுதா நான் சொல்கிறது? ஒரு ஊழியக்காரன் சாக மாட்டீங்க, நீங்கள் சாக மாட்டீங்க, நீங்கள் ரொம்ப நாள் உயிரோடு இருப்பீங்க, கர்த்தருக்காக இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் ஏன் எதிர்த்து நிற்கிறோம் நம்ம? அவனை கள்ள ஊழியக்காரன் ஏன் சொல்கிறோம்? சரி, அப்போ அதே ஊழியக்காரன் நீங்கள் சாவீங்க, உங்களுக்கு முன்னாடி உங்கள் பிள்ளை செத்து போயிடும் சொன்னால் நமக்கு கோவம் வருது. என்னங்க இதையும் ஏற்றுக்க மாட்டேன்றோம், அதையும் ஏற்றுக்க மாட்டோம்னா நம்ம பைத்தியக்காரத்தனமாகவே இருக்கிறோம். இன்னும் நம்மளை முட்டாளாகவே பிசாசு ஆக்கி வச்சுருக்கிறான். புரியுதுங்களா? சத்தியத்தை அறிகிற அந்த அறிவு இல்லை பாருங்கள். ஏதாவது ஒன்று தானே இருக்கணும்.
சாகாமை இல்லைன்னா சாவு, ரெண்டு தானே இருக்கணும். தேவன் ஜீவனையும் நன்மையும் வைக்கிறாரா, தீமையும் வைக்கிறாரா? ஜீவனையும் வைக்கிறாரா, எனது மரணத்தையும் வைக்கிறாரா? ஆசீர்வாதத்தையும் வைக்கிறாரு, சாபத்தையும் வைக்கிறாரு. நீ சூஸ் பண்ணிக்கன்ற. ஆனால் நான் உனக்கு நன்மையை தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கையை தட்டி அப்படி தானே சொன்னார். காயினை பார்த்து அதானே சொன்னார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோன்னு தானே சொல்லி கொடுத்தாரு. தீமை செய்யணா சொல்லி கொடுத்தாரு, சாவுன்னா சொல்லி கொடுத்தாரு. எத்தனை பேர் புரியுது? நீ சாகவே சாவாயின்னு சொன்னது எச்சரிக்கை. நீ செத்துருவேன்னு சொல்லலை. நீ அதை சாப்பிடக்கூடாடா, இன்னும் சொல்லப்போனால் அவன் சாகக்கூடாங்கிற அக்கறையில் தான் சொன்னார். கையை தட்டி நான் சொல்கிறேன் சார், அன்னைக்கும் பிதாவாகிய தேவனுக்கு தன்னுடைய பிள்ளைகளான மனுக்குலத்தை குறித்து ஒரு பெரிய திட்டம் இருந்தது. இவங்க சாகக்கூடாது அப்படின்ட்டு. ஆதியில்